வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஒரு உருளைக்கிழங்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 2 உருளைக்கிழங்கு கழுவி கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலைங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, கடையில் போய் வாங்கலான்ட்டு வாங்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம 2 உருளைக்கிழங்கு வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு நல்லா மொறுன்னு சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ கஸ்தூரி மிளகாத்தூள் அரிசி மாவும் தான் போட்டு பிணைஞ்சிருக்கேன். சால்ட் சேர்த்திருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு காரத்துக்கு வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. இந்த மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸ் கொண்டு போகலாம். குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்டாகவும் உருட்டியும் வச்சுருக்கிறேன். இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. ஆயில் விட்டுட்டேன். இப்போ உருண்டை பிடிக்கிற மறுபடியும், ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளே எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சிருச்சுங்க. வடக்கல் ஃபுல்லாக ஒரு கலர் ஆயிடுச்சு. சரி, இது கொதிக்க இருக்குதே, மாற்ற வேண்டாம் அப்படின்ட்டு அதே பாத்திரத்தில் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது பொரித்து ஒரு தாளிப்பு போட்டுக்க போகிறேன். கடுகும் கருவேப்பிலையும் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஒரு சின்னதாக சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா கார சட்னி சூப்பராக இருக்குது. இதுக்கு மேலே பொரிச்சு எடுத்து பெப்பர் தூள் தூவிப்பேன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணுன்னா தூவிக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.